வீட்டில், காலேஜில், ரோட்டில் எங்கே பார்த்தாலும் இந்த சின்ன பசங்களை பெரியவங்க பார்க்குற பார்வை இருக்கே, அப்பப்பா ஒன்றுமே இல்லையா. ஒரு பொண்ணு ஒரு பையன் ரோட்டில் அப்படி நடந்து போனால் போதும், இப்படி போய் அடி இறங்க பார்க்குறது. அது என்னதான் பார்க்குறாங்கன்னு தெரியல. அந்த ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியாகவே இருந்தாலும் இந்த பெரியவங்களோட பார்வையே தப்பாக இருக்கியா. இந்த பெரியவங்களை அனுசரிச்சுக்கிட்டே நடக்க முடியலையா. இன்னொரு விஷயம் தெரியலையா எனக்கு, காதல் செஞ்சா தப்பாயா? என்னையா காதல் செஞ்சா தப்பான்னு கேட்டேன். நான் கேட்குறேன், தப்பு செஞ்சா காதலா? இல்லையா, தப்பு செஞ்சிருவியோங்கிற பயத்துல தான் காதல் செய்யாதன்னு சொல்றேன். ஐயா நீங்க அவ்வளவுதான், தப்பாயிடக்கூடாதே அப்படின்னு பயப்படுறாங்க. அந்த பெரியவங்கள உங்களால அனுசரிக்க முடியல. இல்லையா, இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க பெரியவங்களே அப்படின்ற கண்ணோட்டத்திலே வயசாயிருச்சுல்ல, பாவம் அப்படித்தான் பாப்பீங்க. ஆனா எங்களை வயசாயிருச்சுன்னு சொன்னதோட நிறுத்த, அது என்ன பாவம்? இல்லையே பார்த்தா பாவமாவா இருக்கு? பாருங்களேன் சேட்டைய. எங்களை மாதிரி இளைஞர்கள் பார்வையில பாக்கணையா, எந்த ஒரு இளைஞனை இப்போ ஒரு காதல் பண்றானா ஒரு சமூக கண்ணோட்டம் இருக்கியா. அதுல காதல்ல சமூக கண்ணோட்டத்தை அவன் காதலே பண்றான். எங்க ஏதாவது விளங்குதா உங்களுக்கு? காதல் என்ன சமூக கண்ணோட்டம்? நான் விளக்குறேன். அதாவது ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? எவன் ஒருத்தன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காதலிக்கிறானோ அவன் தான் கல்யாணத்துக்கு அப்புறம் அவனோட மனைவியை காதலிப்பான் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு. எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்க. இல்ல அது ஷேக்ஸ்பியர் எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு பாருங்க. எவன் ஒருத்தன் ஒரு பொண்ணை காதலிக்கிறானோ அவன் தான் கல்யாணத்துக்கு போறக்க அவன் மனைவியை காதலிப்பான். அப்படின்னா அந்த காதலிச்ச பொண்ணு மனைவி இல்ல. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சமுதாயத்தில் அதிகமான வழக்கு எதுல வருது? விவாகரத்து வழக்கு. சரியா? கரெக்ட். இப்போ அடுத்த தலைமுறைக்கு இன்றைய இளைஞர்கள் எப்படி வழி நடத்துறோம்னா, விவாகரத்து வழக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னாடியே காதலிச்சு அந்த அனுபவத்தை கத்துக்கிறோம். அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவியை காதலிப்போம். புரியுதையா? அந்த பொண்ணு தான் மனைவியாங்கிறத இப்ப என் கேள்வி. பொங்கல் வாழ்த்து அனுப்புற அந்த கலாச்சாரம் போயிருச்சு, அட்டையில அனுப்புறது. தீபாவளி வாழ்த்து அட்டையில அனுப்புறது போயிடுத்து. பிறந்த நாள் வாழ்த்து அட்டையில அனுப்புறது போயிடுச்சு. இப்ப மொபைல் போன், செல்போன் வந்த பிறகு எல்லாமே SMS தான். ஆனா இன்னைக்கும் அட்டை அனுப்பித்து அன்பை தெரிவிக்கக்கூடிய பண்பாட்டை, கலாச்சாரத்தை உயிரோடு வைத்திருக்கிற ஒரே தினம் காதலர் தினம் மட்டும்தான். உலகத்திலேயே கிறிஸ்துமஸ் தான் நிறைய அட்டைகளை அனுப்பித்து கொண்டாடப்படக்கூடிய தினம். ஏறத்தாழ 2.5 மில்லியன் அட்டைகள் அனுப்பப்படுகிறது கிறிஸ்துமஸுக்கு. 1.2 மில்லியன் காதலர் தினத்துக்கு அட்டைகள் அனுப்பப்படுகின்றன. காதலை எதுக்கு இவ்வளவு பண்ணி பேசுற? அதான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, அந்த நாங்க காதலர் ஜோடிகள் வெளியே போனாலே இந்த பெரியவங்க பாக்குற பார்வை இருக்கு, எங்களுக்கு என்னமோ அவங்கள சமாளிக்கிறது அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கியா. அவங்க பார்வையில் என்ன தெரியுமா தெரியுதையா, சின்ன வயசுல நான் பண்ண முடியலையே இப்ப இவன் பண்றானே அப்படின்ற ஒரு பொறாம அந்த கண்ணுல தெரியுதுயா எங்களுக்கு. அது எங்களால சகிச்சுக்க முடியலையா. சரி, இப்ப பெரியவங்களை அனுசரிக்கிறது தான் சிரமம். ஆமாயா. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. இது அந்த காலத்து குழந்தைங்களுக்காக பாண்டதுங்க ஐயா. ஆனா இந்த காலத்து குழந்தைங்க எப்படி பாடுறாங்கன்றீங்க? காடு பதுங்குறோமே நாங்க, காடு பதுங்குறோமே, ஓடி ஒளியுறோமே நாங்க, ஓடி ஒளியுறோமே, இப்படி பாடிங்கன்னு பெத்தவங்களை ஏமாத்தின்னு தெரிஞ்சிட்டு இருக்காங்க ஐயா இந்த குழந்தைங்க. ஆமாங்க ஐயா. எனக்கு இந்த தேவாரம் திருவாசகம்லாம் விளங்கிருதுங்க. இந்த மாதிரி சில வரிகள் எனக்கு விளங்கவே மாட்டேங்குது ஐயா. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. இது எப்படி தெரியுமாங்க இன்னைக்கு மாறிடுச்சு? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் ஆயா வளர்ப்பினிலேன்னு ஆயிடுச்சுங்க ஐயா. அங்க தொடங்குதுங்க ஐயா குழந்தைய வளர்க்கறதுல பிரச்சனை. அப்பெல்லாம் மாதா பிதா குரு தெய்வம் நாங்க. இப்ப இருக்கிற பசங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? மாசா பீசா குறுக்குறேன்னு குடிச்சவரா போறாங்க ஐயா. சபாஷ். லைவ் அப்படின்ற ஆங்கில வார்த்தையை திருப்பி போட்டா என்னங்க ஐயா வரும்? லைவ் திருப்பி போட்டா ஈவில்னு வரும். அந்த லைவ் அப்படின்றத ஈவில் ஆயிடாத குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள இந்த பெத்தவங்க படுற பாடு இருக்கு பாருங்க ஐயா. அதை பத்தி தாங்க ஐயா பேச வந்து. வாழ்க்கை என்பது ஒரு பள்ளிக்கூடம் ஐயா. ஏன் நான் அதை பள்ளிக்கூடம் சொல்றேன்னா, பள்ளிக்கூடத்துல தான் நம்ம நிறைய கத்துக்க முடியும். நல்ல விஷயங்களையும் கத்துப்போம், கெட்ட விஷயங்களையும் கத்துக்கிறோம் தான். ஏன்னா நம்ம பழக்க வழக்கத்தை பொறுத்து பக்கத்துல யாரோட பழகுறோன்னு. நல்ல வாழ்க்கைங்கிறத ஒரு பள்ளிக்கூடம்னு சொல்றேன். நாம வர பிரச்சனைகளை ஆசிரியரா பார்க்கணும். ஏன் ஆசிரியரா பார்க்கணும்னு சொல்றேன் தெரியுமா? ஆசிரியர் தான்
உள்ளேயே கேள்வியும் கேட்பாரு, பதிலையும் அவரே உள்ள வச்சிருப்பாரு. அதே மாதிரி பிரச்சனையும் அதுக்கான தீர்வை அதுக்குள்ள அடக்கி வச்சிருக்கோம். நீங்க ஏன் கையில வெண்ணெய வச்சுக்கிட்டு நெய் கலையிறீங்க? ஒரு பிரச்சனைக்கு முடிவு வேணுமா, அதை எப்படி அனுசரிச்சு போறது, அதுக்கான வழி என்ன, அப்படி சிந்திச்சு பாருங்களேன். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு. கண்டிப்பா வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்குல்ல, அதே மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு. உனக்கு ஒரு சிக்கல்னா அந்த சிக்கலை நீ அலசி ஆராய்ச்சி பாரு, அதுக்கான முடிவு கிடைக்கும். அதை விட்டுட்டு இது சிக்கல் நீ சிக்கலா பாத்தீனா அது உனக்கு சிக்கலா தான் தெரியும். நீங்க எல்லாம் சர்க்கஸ்ல ஒத்த சக்கரம் உள்ள சைக்கிளை பார்த்திருப்பீங்க, எல்லாரும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த சைக்கிளை கண்டுபிடிச்சப்ப இது ஓட்டுறது கஷ்டம், இதுல ஏறினா கண்டிப்பா விழுந்து வாருவோம், அதனால நடந்தே போலாம் அப்படின்னு யாரும் யோசிக்கலையே. அப்படி யோசிச்சிருந்தா இப்போ வரைக்கும் நாம என்ன பண்ணுவோம், நடந்துதான் போவோம். ஆனா எப்படி யோசிச்சாங்க, அதுல என்ன குறை, அதை எப்படி சரி பண்ணலாம், அதுக்கான வழிமுறை என்ன, அப்படி சிந்திச்சாங்க. அதனாலதான் நமக்கு ரெட்டை சக்கர வாகனம் கிடைச்சது. ஒரு கவிஞர் அழகா சொல்லுவாரு, வாழ்க்கை என்னடா வாழ்க்கை, கருவேலங்காட்டுக்குள் வண்ணத்து பூச்சி. கருவேலங்காட்டை அவர் வாழ்க்கையோட ஒப்பிடுறாரு. கருவேலங்காடுங்கிறது முள்ளும் நிறைஞ்சது, வண்ணத்து பூச்சியும் நிறைஞ்சது. அவரு கருவேலங்காட்டுக்குள் முள்ளுன்னு சொல்லல, வண்ணத்து பூச்சின்னு தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வாழ்க்கையில நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அதுல நீ நல்லதை மட்டும் எடுத்துக்க, ஏன்